ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரியாக்ஷன் வீடியோ தான். ஸோ வாங்க போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹலோ பாவிகளா, அந்த பையன் விழுந்ததுக்கு ஒரு வருத்தமாச்சு பட்டிருக்கலாமே. இப்படியாடா கிறுக்கலை பிடிச்ச அழுவீங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. அட டான்ஸை சொன்னேங்க. உம்மளை சோக்கு கேட்குதா கோபி? உம்மளை சோக்கு. சரி, அடுத்த வீடியோ. உங்களுக்கு பிடித்த படத்தோட பேர் கூட பாத்ரூமில் என்கிற வார்த்தையை சேர்த்து கமெண்ட் பண்ணி பாருங்க. கமெண்ட் பண்ணி பார்த்தா பாத்ரூமில் தீயா வேலை செய்யணும் குமார், பாத்ரூமில் பண்ணையாரும் பத்னி, பாத்ரூமில் நிமிர்ந்தினில் நல்லா இருக்கே, பாத்ரூமில் அவளும் நானும், பாத்ரூமில் கத்தி சண்டை. நமக்கு பிடிச்ச படம்னா துப்பாக்கி சொல்லலாம். பாத்ரூமில் துப்பாக்கி, கைதி, பாத்ரூமில் கைதி. நல்லா இருக்குடா, நல்லா யோசிக்கிறாங்க, சூப்பராக யோசிச்சிருக்காங்க. சரி, அடுத்த வீடியோ. வெயிட் ஃபார் எண்டு. சரி, இல்லை என்ன இந்த சீரியல் இருக்கிறவங்கலாம் எடுக்கிறவங்கலாம் மூளை இருந்து தான் எடுக்கிறாங்களா இல்லை என்னன்னு புரியல. சேலை விழுந்திருக்கு, முதல்ல அந்த அம்மா அங்கே கட்டவே இல்லை. அதுவும் இல்லாமல் நீ என்ன ஸ்டூல் மேடாமா ஏறி நின்றுக்கிட்டு இருக்கீங்க? நடத்து போகும்போது ஒன்று விழுந்துங்களா அப்படின்னு தட்டி விட்டுட்டு போகிறத விட்டுவிட்டு அதில் மாட்டிக்கிச்சாமா. ஒன்றும் புரியலைங்க எனக்கு. சரி, அடுத்த வீடியோ. கேர்ள்ஸ் அபவுட் டேட் லே பாய்ஸ் இருக்கு. எடுத்து அப்பதான் எனக்கு எல்லாமே என் அப்பா இல்லனால சாதிச்சிருக்கவே முடியாது. பேசு என் அப்பா இல்லனா நான் இல்ல, என் அப்பா தான் எனக்கு உயிரே. உங்க அப்பா லூசாடா? கொஞ்சோண்டு கொஞ்சோண்டா. நான் ஏற்கனவே பார்த்து நல்லா தான் இருக்குது. இந்த படம் பார்த்துருக்கேன், அப்பா படம் நல்லா இருக்கு. சரி, அடுத்து. யார் பார்த்த வேலைடா இது? என்னடா அது வாய்? சத்தியமா ஸ்டார்டிங்கில் அந்த அவன் பாடும்போது கூட நான் அதை கவனிக்கலை. டிராயிங்கு வேற லெவலு. இது அவன் பார்த்தலாம் சத்தியமாக வந்துடுவான். நல்லா இருந்துச்சு, நல்லா இருக்கு. சரி, அடுத்த வீடியோ. என்ன பார்த்துட்டியா? ட்ரை பண்ணலாமா? கரெக்டாக மேட்ச் ஆகுது, நல்லா இருக்கு. ட்ரை பண்ணி பார்க்கணும். பார்த்துட்டீங்களா? நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சரி, அடுத்த வீடியோ. ஆண்டி நல்லா ஆடுது. டேய் மச்சான், மஞ்சள் சுடிதார் பக்கம் திரும்பி கூட பார்த்துருக்க மாட்டியே. அதனாலதான் மச்சான் நம்மள எல்லாருமே லெஜெண்ட்ஸ்னு சொல்றாங்க. உண்மையாயா? நான் சத்தியமா அந்த மஞ்சள் சுடிதார் பக்கம் பார்க்கவே இல்லை. ஆண்டி தான் நல்லா ஆடிக்கிட்டு இருந்துச்சு. ரெண்டு பேர்ல யார் டான்ஸ் நல்லா ஆடினாங்கன்னு பார்த்தா அது ஆண்டி மட்டும் தான் டான்ஸ் நல்லா ஆடினாங்க. ஆண்டி வெறியன் ஆனந்தி. மற்றபடி நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க, நல்லா இருந்துச்சு டான்ஸ். சரி, அடுத்த வீடியோ. ஓடுகிற தண்ணியில உரைச்சி விட்ட சந்தனத்தை யார் பாது ராசா? என்னது இது? குளத்துல மீன் தானே கடிக்கும், பெரிய திமிங்கலம் நக்குதே, எங்க பாப்போம். தேனியில இருந்து அருண் பேசுறேன். முதல்ல கிடைக்க அந்த தலைமுறை குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அந்த முதல்ல ஒன்றும் பண்ணாம இருந்திருக்கு பாருங்க, அதுதான் வேற லெவலு. There are 3 types of men. அவளை கட்ட முடியலையேன்னு சில பேர், போய் இவளையா கட்டினான்னு சில பேர், கடைசி வரைக்கும் எவ்வளையுமே கட்ட முடியலன்னு சில பேர். ஆக மொத்தம் எவனும் சந்தோஷமா இல்லை.
இல்லைடா, கட்டிட்டு சந்தோஷமாகவும் நிறைய பேர் இருக்காங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இது வேற எவனையும் மீன் பண்ணுற மாதிரி இருக்குது. நான் சொல்லலைங்க, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. சரி, அடுத்த வீடியோ. புலி உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. சங்கர் ராசப்பா என்ன அடிச்சிட்டா எல்லாம் நீ வெயிட் உன்னை போந்துறா. ஏன்டா இவ்வளோ அடி அடிச்சதுக்கு அப்புறமா அந்த புலி ஒன்றும் பண்ணாமல் இருக்கு பாருங்க. புளிச்சோறு போட்டு வளர்த்துருப்பாங்க போல. சரி, அடுத்து. ஐ ஹாவ் ஸ்ட்ராங் மெமரி பவர், ஆல்சோ மை மெமரி பவர். அப்படி என்ன? ஆமா, உன் பேர் என்னப்பா? சிவசுப்ரமணியன். இது பாரு கோயின்சாமி. சிவசுப்ரமணியன். அதான் சிவசுப்ரமணியன் தானே சொல்ற. சொல்லி கொஞ்ச நேரத்தில் கோவிந்தசாமி. யாருப்பா அந்த கோவிந்தசாமி? அதுக்கு அந்த ஆள் டென்ஷன் ஆயிட்டாரு. சத்தியமா கில்லி படம் பார்க்கும்போது கூட நான் இதை நோட் பண்ணவே இல்லை. நல்லா இருந்துச்சு. நல்லா ஸ்பீடாக தான் அடிக்கிறான். கம்ப்யூட்டருக்கு வாய் இருந்தா இப்படித்தான் பேசுச்சு. நல்லா இருந்துச்சு, சூப்பர். சரி, அடுத்த வீடியோ. बाबू 2 मिनट होल्ड में रहे ना, ट्रेन ऊपर से निकल रही है. ट्रेन ऊपर से போதா? அடங்கப்புறானே. சூசைடா? घर से बढ़ती என்னடா அது போன்ல பேசிக்கிட்டு இருக்கு? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. இருமா, என் மேல ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு, போனதுக்கு அப்புறம் பேசுறேன்ற. ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் கூட ஒரு பயமே. போன் பேசி எதிர்த்து எங்கடா போயிட்டு இருக்கு? வேற லெவல். அடுத்து சார்ஜிங் டைம். சரி, लो बैटरी. எபி ஜாக்சன் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இந்த நல்லா தாங்க இருக்கு. நல்ல ஒரு திங்கிங்கு. ஆமாம், எந்திரன் படத்தில் வந்து அந்த இடுப்பு பக்கத்தில் வந்து அந்த சார்ஜ் இவன் மொபைலால இருந்திருக்கா. சரி, நான் எதுவும் சொல்லலைங்க. சரி, நீங்களே யோசிச்சுக்கோங்க. வெயிட் ஃபார் ட்விஸ்ட். ஓய் மபுட்டி யாரு குழுடா? ஒரு அளவுக்கு மேல பண்ண நான் எதுவும் சொல்லலைங்க, நல்லா தாங்க இருக்கு. சரி, அடுத்த வீடியோ. நீ ஒரு குத்தாலும் குத்திக்கிறேன்டா. நான் ஒரு குத்து கூட இத்தனை குத்துல ஒண்ணு கூட மூஞ்சில விழுகலையே. இங்கிட்டு குத்தும் போது அங்கடி விளைவிக்கிறேன், அங்கடி குத்து போய் ஒழுங்கா பழகிட்டு வாடா. சரி, அடுத்தது. காதல் சக்சஸ் ஆகணுமா? தயிர் வடை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த தயிர் வடையை வாங்கி நீங்க சாப்பிடுங்க. அதை முடிச்சிட்டு உங்க காதலை சொல்ல போங்க. அழகா காதல் செட்டா. உனக்கு என்னப்பா? நீ பைத்தியம். நீ என்ன வேணாலும் பேசலாம். தயிர் வடை சாப்பிட்டு போடுவேன். அப்படின்னா நாங்கள் எத்தனை வாட்டினா வாங்கி சாப்பிட்டுட்டு போயிருக்கணும். சரி, நீ பாட்டுக்கு சொல்லுப்பா. என்ன செக்கில ஆட்டின சுத்தமான உருட்டு. சரி, அடுத்த வீடியோ போவோம். தம்பி என்னப்பாச்சு, ஏன்பா சோகமா இருக்க? நீ ஆளுக்கிட்ட போய் என்ன விலை அழகேன்னு பாட்டு பாடின சார். அதுதானப்பா, நல்ல பாட்டு தானே. அவ அதுக்கு போட்டோனா 100 ரூபாய், வீடியோ பண்ண 250 ரூபாய் ரிப்ளை பண்றா சார். போட்டோனா 100 ரூபாய், வீடியோக்கள். அடுத்ததுக்கு போயிடுவோம். ரோலெக்ஸு டேடி நீ இருக்குடி. புளுத்த வேலையா மாடு கலனி தண்ணியை குடிக்கிற மாதிரி குடிக்கிறாங்களே. இதுக்கு ஒரு 4 பேர்த்த மூத்திரத்தை வாங்கி மடங்கு குடிக்க வேண்டியதானே? ஆமா,
இவர் தான் டேனி வந்து இந்த என்ன சொல்கிறது ட்ரக்ஸு கடத்துறான்னு சொல்லி எங்கேயோ இருந்து பிடிச்சிட்டு வந்து ஜெயிலில் போடுவாராம். ஆனால் இவரே ரோலெக்ஸ் ஆகி ட்ரக்ஸு கடத்துவாராம், சப்ளை பண்ணுவாராம். என்னடா புத்தலாட்டாது? அப்போ கடுப்பாவனா ஆகமாட்டான் அவனை மனுஷன், நல்லா தான் கிளிக்கிறாப்புல. திஸ் இஸ் நாட் சப்போஸ் டு பி ஃபன்னி பட் அட பாவி, வீடியோ எடுக்க வந்தது குத்தவாடா. அடுத்தது ஆசீர்வாத குழுங்க. ஹலோ ஹலோ, நான் ஆசீர்வாத் குழுங்க. யாரு? ஆசீர்வாத் குழுங்கண்ணா. ரொம்ப நல்லா இருங்க, லைஃப்ல ரொம்ப நல்லா இருங்க. புரியலங்க. ஆசீர்வாதம் தானே கேட்டீங்க? ஆசீர்வாத் குழுல இருந்து பேசுறேங்கண்ணா. ஆசீர்வாத குழுங்கன்னு என்ன, இவர் பாட்டுக்கு ஆசீர்வாதம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. யாருக்கிட்ட போய் என்ன கேட்குறீங்க? சரி, அடுத்து திஸ் ஒன் நெவர் கெட்ஸ் ஓல்டு. சரி, ஹாய், என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம்? என்ன வேணாலும் சாப்பிடலாம். எனக்கு மேட்ச் வராது, ஏன்னா எனக்கு மேட்ச் வந்தது. இப்போ என்ன சொல்ல வரீங்க? வருமா வராதா? அதுக்கு தான் எஸ்டிஆர் கவல்னு போட்டிருக்காங்க. சரி, அடுத்தது என்னாச்சு கணக்குல? தம்பி யூனிவர்சிட்டிலே ஃபர்ஸ்ட்ங்க. என்ன தாங்க சுத்துப்பத்து காலேஜிலே நம்ம தம்பி தாங்க ஃபர்ஸ்ட். ஆசா ஃபெயிலா? நாயுடுனா ஒரு தொழிலை குறிக்கும் இல்லையா? என்ன தொழிலை குறிக்கும்? எங்களுக்கு வந்து நாட்டை ஆள்றது, விவசாயம் பண்றது. நீங்க விவசாயம் பண்ணல, இப்ப நீ நாடையும் ஆளல. இனிமே நாயுடு என்ற பேரை பயன்படுத்த கூடாது. பாரு, அது நீ சொல்லக்கூடாது. How are you? How are you? I am fine. How are you? I am fine. நல்லா இருந்துச்சு. கேட்டது ஒரு குத்தமாடா. மச்சான், இன்னைக்கு சிவராத்திரி வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கணும், நல்ல சாங்கா இருந்த ஒன்னு அனுப்புடா அப்படின்னு சொன்னதுக்கு அந்த லவுட கபால் என்ன அனுப்பிச்சிருக்கிறான்னு பாருங்களேன். இன்னைக்கு என்ன நாள்? ஆனா அவன் கேட்டது சிவராத்திரி வர்ற மாதிரி பாட்டு, அதனால தான் அவன் நம்மளால சிவராத்திரி நீ கரெக்டா சாமிக்குன்னு சொல்லி சொல்லியிருக்கணும். இது யார் மேலேயும் தப்பு இல்லைங்க. சரி, அடுத்து when you forget to wear underwear. அண்டர்வேர் போடாமல் இருக்கும்போது எப்படிப்பட்ட பாட்டுறா, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆனா டிங்கு டிங்கிடி அவங்க எதை நினைச்சு அவங்க பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு புரியுது. சப்போஸ் உங்களுக்கு புரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நல்லா இருந்துச்சு. அடுத்து தலைவனுக்கு தில்ல பார்த்தீங்களா? ஓ, என்னடா தோற மாறிட்டாரு. அப்படி மாறினாலும் அதுல இருந்து தப்பிச்சு போறா பார்த்தீங்களா? வேற லெவலு. ஆனால் நம்மால் தப்பிச்சு போயிட்டான். போலீஸ் இருக்கிறதா பார்த்து அந்த வழியா போலாம் பார்த்தீங்களா? சூப்பர், நல்லா இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க, நம்மக்கிட்ட கிடந்த எல்லா வீடியோஸோட ரியாக்ஷனும் பார்த்தாச்சு. நல்லாவே இருந்துச்சு. நிறைய வீடியோஸு, 1-2 வீடியோஸ் வந்து அந்தளவுக்கு சிரிப்பு வரலைனாலும் மன்னிச்சிக்கங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு, நல்லாவே இல்லைனாலும் கழுவி ஊற்றுறதுக்காகவாது நம்ம அந்த வீடியோக்கு கீழே கமெண்ட்டில் ஏதாவது ஒன்று கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டட்டா, பபாய்.